ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரே பிஸ்கெட் வச்சுட்டு ஒரு மில்க் ஷேக் செம்ம சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரே பிஸ்கெட் நான் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். அதை நடுவில் இருக்கிற க்ரீமை மட்டும் நம்ம எடுத்துடலாம், அது நமக்கு தேவைப்படாது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவும் சூப்பராகவும் வரும். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஓரியோ பிஸ்கெட்டை மட்டும் தனியாக எடுத்து அது நல்லா நைஸாக பொடியாக வந்துடும். இது மாதிரி போட்டுக்கோங்க, மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜார் திரும்ப எடுத்திருக்கேன். ஒரு அரை டம்ளர் பால், காய வச்சு பால் எடுத்திருக்கேன். அது கூட நம்ம பொடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா ஓரியோ பிஸ்கெட்டை, அந்த பொடியை நான் கொட்டிட்டேன். அந்த பொடியை கொட்டினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக சர்க்கரை இருக்கு இல்லைங்களா, சர்க்கரையை பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சர்க்கரை நான் எடுத்துருக்கிறேன். நம்ம வெனிலா ஐஸ்கிரீம் இருக்கு இல்லைங்களா, அதை ஒரே 10 ரூபா ஐஸ்கிரீம் இதில் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு நல்லா என்ன பண்ணுங்கள், ஐஸ் கட்டி, நல்லா ஐஸ் கட்டி இருக்குங்களா, அதையும் இதில் போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அடிச்சுட்டு வந்துடுங்க. வாவ், பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் டைரி மில்க் ஒன்று இருக்கேன், மெல்ட் பண்ணி கிளாஸில் ஃப்ளேவருக்காக போட்டிருக்கிறேன். போட்டுட்டு நம்ம அடித்து வச்ச ஓரியோ பிஸ்கெட் மில்க் ஷேக்கை ஊற்றியாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்தில் மில்க் ஷேக் சூப்பராக செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபுட் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.